ஃபுட்பால் விரும்பி விளையாடும் குழந்தை. ம். டர்ஃப்க்கு போறோமா அப்படின்னோம். போயிட்டு வாப்பா. எங்க போனாலும் சொல்லிட்டு போயிடுவாங்க. எத்தன மணினாலும் அந்த குழந்தை கரெக்ட்டா வந்துடும். அப்டேட் குடுத்துட்டே இருக்கும். பொய் சொல்லாது என்கிட்ட. உங்ககிட்ட இங்க தான் எல்லா விஷயத்தையும் போறேம்மா ஷேர் அப்படின்னா, அங்க போறேன்னு சொல்ரும். மறைச்சிட்டு பொய் சொல்லிட்டு போற மாரி அந்த மாரிலாமே நான் வளர்க்கல. ஒரு ஃப்ரெண்டா தான் நாங்க பசங்க கிட்ட மூவ் பண்ணது எல்லாமே. அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. எதா இருந்தாலும் அம்மாகிட்ட சொல்லு. எதா இருந்தாலும் அதே மாரி நான் என் பசங்ககிட்ட சொல்லி, சொல்லி, சொல்லி வளர்த்ததே, எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். எல்லாத்துக்குமே தீர்வு இருக்கு. எதுவுமே உடைஞ்சு போயிடக்கூடாது. மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் நித்தின் அப்படின்னுவேன். நான் சொல்ற விஷயமே அதே மாரி எப்பவுமே சேஃப்டியா இருக்கணும், சேஃப்டியா இருக்கணும், சேஃப்டியா இருக்கணும் நித்தின். லைஃப்ப வந்து என்ஜாய் பண்ணி வாழணும். ஆனா உயிர் ரொம்ப முக்கியம். பையன பார்த்து, பார்த்து சொல்லி, சொல்லி, சொல்லி தான் நான் வளர்த்தேன். கடைசியில குழந்தை எவ்வளோ சீக்கிரம் எங்கள விட்டு போயிட்டு ஒரு ஆக்சிடென்ட் தான் மேடம். என்ன சொல்றது? ஆக்சிடென்ட் தான் ஃபர்ஸ்ட்டு இது பண்ணும். கடைசியில இப்படின்னும்பொழுது ரொம்ப அதான் ஆசை ஆசையா வளர்த்தோம் மேடம் நாங்க. கடைசியில தூக்கி குடுத்துட்டோம். எங்களுடைய வம்சமே அவன் தானே மேடம். நான் வாரிசுன்றது இப்போ எங்க இப்போ வீட்டுக்காரு, என்னுடைய என் தலைமுறையே குழந்தை அவன் தான் போது அதையே அழிச்சிட்டாங்க. அன்னைக்கு என்னதாம்மா நடந்தது? கடைசியா நிதின் சாய் வீட்ல இருந்து போகும்போது எப்ப நீங்க பார்த்தீங்க? என்ன சொல்லிட்டு போனாங்க? நான் வந்து காலேஜ் காலையில கிளம்பும்போது பார்த்தது தான் மேடம். ம். குழந்தை எப்பவுமே காலேஜ் ஒரு 6:30 மணிக்கு அப்படி கிளம்பிடுவான். இந்த மாதிரி காலேஜ் போயிட்டு வரமா சொல்லிட்டு பாய்ப்பா பார்த்து பத்திரமா போயிட்டு வர சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து என்ன படிச்சுட்டு இருந்தாரு? பிஏ இங்கிலீஷ் ஃபைனல் இயர் விவேகானந்தா காலேஜில் ம். பண்ணாங்க மேடம். அப்புறம் நான் ஒர்க் முடிச்சுட்டு நைட்டு தான் வந்தேன். லேட் மீட்டிங் எனக்கு அப்படின்றதால ம். நைட்டு நான் ஒரு 9 மணிக்கு அப்படி தான் வந்தேன். அப்போ நான் மதியம் மட்டும் குழந்தைய வீட்டுக்கு வந்துட்டியாப்பான்னு கேட்பேன். அது ரெகுலர். 10:30 ஆனா என்ன டைம் ஆகுதே குழந்தை இன்னும் நானுமே வந்து அப்புறம் வந்து தான் கடைக்கு போயிட்டு சாப்பாடு செய்றதுக்கு எல்லாம் வாங்கிட்டு வரும். சரி இங்க வரத்துக்குள்ள நம்ம செஞ்சு வச்சிடலாம். குழந்தைங்க வந்தோன்னே சாப்பிடுமே அப்படி சொல்லிட்டு நம்ம செய்கிற வேலையை பார்த்துட்டு 10:30க்கு எனக்கு முடிஞ்சிச்சு குக்கிங் ஒர்க். அவனுக்கு பிடிக்குமேன்னு அதில் ரொம்ப 2 நாளாக கேட்டுட்டு இருந்தான். வெஜிடபிள் ரைஸ் கேட்டேன். நைட்டு கூட பரவாயில்ல டிஃபன் செய்யாமல் அவனுக்காகவே தான் பிரிஞ்சிலாம் செஞ்சுட்டு குழந்தைக்கு ரைத்தாலாம் செஞ்சு வச்சு ரொம்ப நாளைக்கு ஒரு 2 நாளாக கேட்டுருந்தான். நீ புலாவே செய்ய மாட்டேன்றமா புலாவே செய்ய மாட்டேன்றமா. சரி நைட்டில் டிஃபன் தான் மோஸ்ட்லி. இருந்தாலுமே அவன் கேட்டான்றதுக்காக ஏன் அப்படி செஞ்சு நானே நைட் லேட்டாக வந்தால் நம்ம டயர்டாக இருக்கணும். அதை கூட பார்க்காம அன்றைக்கி ஏன் செஞ்சேன் எனக்கே தெரியவே இல்லை. சரி சொல்லிட்டு வேலை முடிஞ்சிச்சு. சமையல் வேலை முடிஞ்சோன்னா 4 பேரும் வந்த பிறகு தான் சாப்பிடும். அது வீட்டில் மட்டும் எப்போவுமே ஏன்னா காலையில் ஒரு மதியம் ஒரு நைட்டு மட்டும் தான் ஒன்றா சாப்பிட்னாங்கன்னா இப்போ நைட்டு ஒன்றா தான் சாப்பிடும். இப்போ 10:30 ஆயிடுச்சு வேலை முடிஞ்சிட்டதுன்றதால அம்மா அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுமா அப்படி சொல்லிட்டு பாப்பா சொன்னான். ஆமாம் சரி சொல்லிட்டு நான் கால் பண்ணேன். நித்திப்பா எங்கேம்மா இருக்க அப்படி சொல்லிட்டு கேட்குறேன். அயனாவரத்தில் தான்மா இருக்கேன். வாடா சாப்பிட்டு படுக்கலாம் அப்படின்னு கூப்பிட்றேன். சரி 10 நிமிஷத்தில் நான் வந்துடுறேம்மான்னு நான் குழந்தை. அப்புறம் 10:50 இல்லை 10:50 இருக்கும். அவன் வந்து ஃபோன் வருது. நான் என்ன சொல்கிறேன் சொல்லுப்பா அப்படின்னோடனே அவன் குழந்தை என்ன சொல்கிறான் முஷ்ரஃப் அவன் ஃப்ரெண்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணான். ஆண்டி சொல்லுடா என்னடா அப்படின்னோடனே ஆண்டி இந்த மாதிரி நம்ம பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆண்டி அப்படின்னா.